இப்போ நம்ம ஊர் யூடியூப் சேனலில் நம்ம வந்து ஒரு குக்கிங், அதாவது குக்கிங் காம்படிஷனில் குக் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர்கிட்ட. அவங்க சமைச்சு தரேன், அப்புறம் நாளைக்கு பண்ணலாம், இன்றைக்கி பண்ணலாம், அதை பண்ண இதை பண்ணன்னு சொல்லி ஏமாற்றிட்டே இருந்தாங்க. ஸோ வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நம்மளே வந்து இதை பண்ணலாம், இதையாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெஸி அப்படின்ற ஒரு அது வந்து ஒரு ஜூஸ் வகை, தயிர் மோர் அந்த மாதிரி. அது வந்து ஒரு ஜூஸ் வகை, வெயிலுக்கு நல்லது. ஸோ உடம்புக்கும் அது வந்து கொஞ்சம் நல்லது. வெயில் காலங்களில் அதை குடிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இனிப்பாக ஆரம்பிக்கணும்ல. முதல் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம், அது வந்து நம்ம இனிப்பாக கூலிங்காக ஜில்லுன்னு நல்லா வெயிலுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு தான். ஸோ இந்த ஒரு இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ தான் நம்ம வந்து லெஸி தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து லெஸி வந்து எப்படி பண்ண போகிறோம்னா, குக்கிங் கிடையாது, அது ஜூஸ். நான் சொல்லிட்டேன்ல, இப்போ ஜூஸ் வந்து மிக்சியில் தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன, லெஸி பண்ண என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர், கேர்டு, இந்த தயிர் வேணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் கொஞ்சம் நல்லா நமக்கு ஜில்லுன்னு இல்லை. அப்புறமா சுகர். ஸோ இந்த 3 பொருள் இருந்தாலே போதும், அழகான டேஸ்டியான லெஸி நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த தயிரை உடைச்சி இதில் ஊற்றிக்கலாம். அழகான தயிர், சரியா? தயிர் வந்து நம்ம ஊற்றியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, சுகர் வந்து ஆட் பண்ணணும் தேவையான அளவு. நான் வந்துட்டு ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். அப்புறமா ஐஸ் க்யூப் ஆட் பண்ணணும். ஐஸ் க்யூப் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறமா ஜார் மூடிடலாம். ஓகே, அவ்வளோதான். வச்சுட்டு அவ்வளோதான், சுவையான லெஸி ரெடி. ஓப்பன் பண்ண முடியல. நல்ல தயிர் வந்து நல்லா இதாகணும்.
இதுதான் லெஸி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அதுக்கு மேலே நம்ம லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அப்படி மேலே அழகாக ஒரு தூர மாதிரி அப்படி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குடிக்கலாம். அவ்வளோதான், இதுதான் லெஸி. பாருங்கள், நம்ம வந்து ஒரு தயிர் பாக்கெட் ஊற்றணும். 20 ரூபா தயிர் பாக்கெட்டு ஒரு கிளாஸ் போக இன்னொரு கிளாஸுக்கு இருக்குது. நம்ம எதுவுமே போடலை, கொஞ்சம் ஐஸ் க்யூப் தான் போட்டோம். அந்த ஐஸ் க்யூப்புக்கு இன்னொரு 2 கிளாஸ் நம்ம குடிக்கலாம். 20 ரூபா தயிர் பாக்கெட் வாங்கினா 2 கிளாஸ் நம்ம குடிக்கலாம். ஓகே, லெஸி எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துடலாமா? ஓகே, நமக்கு லெஸி ரெடி ஆயிடுச்சு. நம்ம லெஸி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து குக்கிங் அடுத்தவங்க சமைக்கிறாங்களான்னு தெரியலை. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் சமைச்சு போடுறேன். இது குக் பண்ணி ஏதாச்சும் ஒன்று யூடியூப்பில் டைம் கிடைக்கும் போது தான் அப்டேட் போட்டு வருவேன். நீங்களும் வந்து இந்த லெஸியை வீட்டில் போட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் டேஸ்ட் ஏதாச்சும் மாறிடுச்சு, நான் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா அப்படி பண்ணேன் அதனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட வேணாம். நான் எப்படி பண்ணேன் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் இந்த லெஸி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெயிலுக்குன்றது இப்போ நைட்டு பகல் 12 மணி ஸோ சம்திங் அந்த மாதிரி 1 மணி மதிய நேரங்களில் பண்ணி குடிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வெயிலுக்கு ஜில்லுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த இதை நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை நான் ட்ரை பண்ணுறேன். ரெசிபி ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்ச ரெசிபியில் நான் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய், டாட்டா.